ஹாய் மை சேனல். இன்றைக்கி சமையல் வீடியோவில் மிளகாத்தூள் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலில் 23 குக்கிங் வீடியோ போட்டிருக்கேன். உங்கள் சமையலில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறீங்க மிளகாத்தூள். சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த மிளகாத்தூளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மிளகாத்தூள் வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அளவுகளோடு கணக்காக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். பாருங்கள், 1 கிலோ தனியாக எடுத்துக்கிட்டேன். 1 கிலோ மிளகா எடுத்துக்கோங்க. 1 கிலோ மிளகா, 1 கிலோ தனியாவுக்கு அது சேர்த்து அரைக்கக்கூடிய பொருட்களை பாருங்கள். 100 கிராம் வெந்தயம் எடுத்துக்கோங்க. சோம்பு 50 கிராம் எடுத்துக்கோங்க. சீரகம் 50 எடுத்துக்கோங்க. 50 மிளகு எடுத்துக்கோங்க. 100 கிராம் கடுகு போட்டுக்கோங்க. இது போல் பருப்புகள் மிக்ஸ் பண்ணி போட்டால் கூட தப்பு இல்லை. 50 கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 50 சுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் 100 சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி காய வச்சுருக்கேன். இது போல் நம்ம காய வச்சு மிளகாத்தூள் அரைக்கும் போது மணமாகவும் இருக்கும், கெட்டு போகாமல் வண்டு பூச்சி வைக்காமல் இருக்கும். அவ்வளோதாங்க, மணக்க மிளகாத்தூள் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஒரு மிளகாத்தூள் இருந்தாலே நம்ம மட்டன், சிக்கன், காரக்குழம்பு, சாம்பார் எல்லாத்தையுமே பயன்படுத்திக்கலாம். இது போல் நம்ம அளவுகளோடு அரைக்கும் போது 1.5 மாதம் வர வேண்டிய மிளகாத்தூள் நம்ம 2 மாதம் கூட யூஸ் பண்ணலாம். என் ஸ்டைலில் எல்லாத்தையும் காய வச்சு மிளகாத்தூள் அரைச்சிருக்கேன். மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்து சூடாக பாக்ஸில் போட்டு வைக்கக்கூடாது, அதோட கலர் நிறமே மாறிடும். மிளகாத்தூள் அரைச்சிட்டு வந்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட கலர் அப்படியே இருக்கும். ஆற போட்டு ஈரப்பதம் ஆகாதபடி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க பாதுகாப்பாக. சொன்ன அளவுகளோடு மிளகாத்தூள் அரைச்சா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மிளகாத்தூள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சமையல் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நம்ம வீடியோவை போடலாம். அடுத்த சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.